ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃபியூ ட்ராமாஸ். இன்னைக்கு போன வீடியோவோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சஸ் குயின் என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரூவை கூப்பிட்டு 7 ஸ்டார்ஸஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது பிரின்சஸ் பேண்ட்டை ரிமூவ் பண்ணி சொல்கிறப்போ உங்கள் ட்ரூலேருந்து அசிஸ்டன்ட் எல்லாருமே பார்க்க. ஒரு உண்மையான மனுஷன் மரியாதை தான் முக்கியம், உயிரே போனாலும் இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி ட்ரூ பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பிரின்சஸ் சுவாரி எடுத்து கழுத்தில் வச்சுட்டு உனக்கு உயிரை விட இதுதான் முக்கியமானு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. பிரின்சஸ் அவங்களே பேண்ட்ஸை ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பார்ப்பாங்க, காலில் ஏதாவது மச்சம் இருக்கான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி 7 ஸ்டார் மச்சம் இல்லாதனால பிரின்சஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரூவோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பார்ப்பாங்க, காலில் ஏதாவது மச்சம் இருக்கான்னு சொல்லிட்டு. எதுவும் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ட்ரூ என் பேரண்ட்ஸில் தப்பாக நடந்துட்டான், அவனை ஜெயிலுக்கு போடுங்கன்னு சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிடுவாங்க. அப்போ ட்ரூ என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் தான் எங்கிட்ட இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ட்ரூவோட பாடிக்குள்ள என்ன நடக்குன்னு பார்த்தா, ட்ரூ அவமானத்தில் கூணி குறுகி உட்காந்துருப்பாங்க. ஆனால் சிரிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ட்ரூ ஞாபகப்படுத்துவாங்க, இந்த மாதிரி விஷயம் நடந்ததுக்கப்புறம் பிரின்சஸ் எப்படி மதிப்பாங்க. ட்ரூ அசிஸ்டன்ட் எல்லாம் பனிஷ்மெண்ட் பண்ண கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ அங்கேருந்து ஒரு ஆஃபீஸர் ட்ரூவோட ஃபேஸை பார்த்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குது ஸ்கின் சொல்லி இருப்பாங்க. பிரின்சஸ் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, எனக்கு ட்ரூவை தான் பிடிச்சிருக்க மாதிரி இருக்கு, ஆனால் அவங்ககிட்ட ஏன் இந்த 7 ஸ்டார் மச்சம் இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த 7 மோல்ஸ் இல்லாதனால பிரின்சஸ் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கப்போ அசிஸ்டன்ட் ட்ரூ ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு வேளை கால் செக் பண்ணி பார்க்கலையே, பாதத்தில் மச்சம் இருக்கும்னு சொல்லி ஞாபகப்படுத்துவாங்க. அப்புறம் பிரின்சஸ் ஓகே நம்ம போய் அவனை சேவ் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கப்போ உள்ளே ட்ரூ கதறிட்டு இருப்பாங்க. பனிஷ்மெண்ட் ரூமில் என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, பனிஷ் பண்ணுறது நைஃப் எடுத்துட்டு குத்தலாமா கொள்ளலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைமில் அசிஸ்டன்ட் நம்ம வேணால் அனஸ்தீசியா கொடுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் பெயின் ஆகாதுன்னு சொல்கிறப்போ பனிஷ்மெண்ட் பண்ணவரும் அதெல்லாம் தேவையில்லை, இவனை அப்படியே வச்சு நம்ம கொண்டுடலாம்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. நான் தப்பு பண்ணனால அவங்க சீக்கிரமாக கோவப்பட்டு பனிஷ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் சீக்கிரமாக அவங்க யோசிச்சுட்டு என்னை ரிலீஸ் பண்ண வந்துடுவாங்க, அதனால நீங்கள் என்னை எதுவும் பண்ண, நான் வேணால் உங்கள்கிட்ட பிரின்சஸ் கிட்ட சொல்லி நிறைய அழகான பசங்களை அனுப்பிச்சி வைக்கிறேன், அவங்க நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போது பனிஷ்மெண்ட் பண்ணவருக்கு டவுட் ஆகிடும். ஸோ அசிஸ்டன்ட் கிட்ட கேட்பாங்க, இவனை எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு கேட்குறப்போ அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, அப்போ பிரின்சஸோட பிளேஸ்லேருந்து தான் கூட்டிகிட்டு வந்தோம். அப்போ பனிஷ்மெண்ட் பண்ணவர் யோசிப்பாங்க, ஓகே நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமா என்னன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் வெளியிலேருந்து பிரின்சஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. கேட்டுட்டு இருக்கப்போ அவங்களுக்கு ஒரு பக்கம் கோபம் வரும், ஒரு பக்கம் சிரிப்பு வரும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம், நானும் அவங்களும் டேட் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் ரூஹி நான் வேணா இந்த வளருவாயை கொண்டுட்டாரு கேட்பாங்க. அப்போது பிரின்சஸ் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிடுவாங்க. ஆக்சுவலி பிரின்சஸ் போகிறப்ப என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவனை உயிரோடு கூட்டிகிட்டு வாங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதனால அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க, நம்ம கம்முனா ஏதாவது பாடி பார்ட்டில் வெட்டினதுக்கு அப்புறமா போய் கூப்பிட்டுக்கலாமான்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அசிஸ்டண்ட்டுக்கு மனசு வராது ரூஹிக்கு, அதனால அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு போவாங்க. இப்போ அவங்க பனிஷ்மெண்ட் பண்ணவே கேட்பார், ரூஹி பார்த்து யார் நீங்கன்னு கேட்குறப்போ நான் பிரின்சஸ் சொல்லி தான் வரேன், அவனை விடுங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவாங்க. அடுத்த சீனில் பார்த்தா பிரின்சஸ் இருக்கிறப்போ கீழே ட்ரூ மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டுருப்பாங்க. இப்போ பிரின்சஸ் சொன்னதுக்கப்புறம் எந்திரின்னு சொல்கிறப்போ இப்போ ட்ரூ எந்திரிச்சு பேசுவாங்க. எப்போ பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா ட்ரூ ட்ரெஸ் ரிமூவ் பண்ண சொல்லி தானே. இப்போ அதனால இப்போ ட்ரூ எழுந்திரிச்சிட்டு ஐம் சாரி நானே உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காட்டேன்னு சொல்லுவாங்க. இப்போ பிரின்சஸ் டச் பண்ணிட்டு இல்லை வேண்டான்னு சொல்கிறப்போ ட்ரூ கையை பிடிச்சி வா நீங்கள் என்ன அழகாக ஹேண்டை மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க. அதை கேட்டோன்னா பிரின்சஸ்க்கு ஷை ஆயிடும். என்னோட காலை காட்டு, காலில் ஏதாவது மச்சம் இருக்கான்னு செக் பண்ணுறப்போ ட்ரூ ஷூஸ்லாம் ரிமூவ் பண்ணி காலை காட்டுவாங்க. அது பிரின்சஸ் பார்த்துட்டு இருக்காங்க. பிரின்சஸ் காலில் இருக்கிற மச்சத்தில் எண்ணிட்டு இருக்கப்போ பயங்கரமாக ஸ்மெல் அடிக்கும், ஷாக்ஸ் போட்டுறதுனால. அதனால ட்ரூ சொல்லுவாங்க, சாரி எனக்கு கலருக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கப்போ செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணுறப்போ கால் டச் பண்ணுறதுனால ட்ரூக்கு கிச்சு கிச்சு பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால சிரிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ வெளியிலேருந்து கேட்குற அசிஸ்டன்ட் ரூஹிலாம் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களாட்டுக்கு சொல்லி தப்பாக நினச்சிக்குவாங்க. தப்பாக நினச்சிட்டு வெளியே சிரிச்சுட்டு இருப்பாங்க. ட்ரூவோட பாடிக்கு ட்ரூவும் பேசிட்டு இருப்பாங்க. ட்ரூ நான் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டே இருக்கிறேன், எனக்கு எவ்வளோ ஷையாக இருக்குது தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்கப்போ ஹீரோயின் பெருசாக எடுத்துக்காதுன்னு சொல்லி சிரிப்பாங்க. அப்போ தான் ஹீரோயின் ட்ரூ இதுக்கு எந்த பொண்ணு டச் பண்ணது இல்லையா சொல்லி கேட்குறப்போ ட்ரூ காதை மூடிட்டு
ஷூ வந்து இந்த மாதிரி நீ பேசாத, எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குது, இந்த மாதிரி ஷையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்டு ஹீரோயின் வந்து அப்போ உண்மையாகவே ஒரு பொண்ணுக்கும் டச் பண்ணது இல்லையா, உனக்கு எத்தனை வயசு ஆச்சுன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோவை கொலை பண்ணுறதுக்கு ஒரு வந்து அசசின் வருவாங்க. ஆனால் அந்த டோர் ஓப்பன் பண்ணுறப்போ பேசும், உள்ளே வாங்கன்னு சொல்கிறது கேட்டுட்டு அசசின் ஷாக்கை ஒளிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை கொலை பண்ணுற போகிறப்போ சூ வந்து எலக்ட்ரிக் ஷாக் எடுத்து அந்த கொலை பண்ண வந்தவங்கள மயக்கம் போட வச்சிடுறாங்க. இப்போ அசாசின் கிட்ட கேட்குறப்போ என்னோட ஃபேமிலியை வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க, அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு வந்தேன், நான் வந்து வேணும்னே கொலை பண்ண நினைக்கலன்னு சொல்லுவாங்க. நான் இவரை கொலை பண்ணாட்டி எனக்கு ஆர்டர் பண்ணவங்க என்னோட பேரண்ட்ஸையும் கொண்டுருவாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரின்சஸ் சொல்லுவாங்க, சூ நீ தானே பிடிச்ச, நீயே வந்து என்ன பண்ணணுமோ முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து சூ வந்து ஒரு கத்தி எடுத்துட்டு அசாசினை கொலை பண்ணுற மாதிரியே போவாங்க. எல்லாரும் பயந்துட்டு இருக்கப்போ அசாசின் கையில் இருக்கிற கட்டை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு, ஓகே நம்ம வந்து இவரை விட்டுடலாம், இவங்க பேரண்ட்ஸையும் சேவ் பண்ணி கொடுத்துடலாம், நமக்கு வந்து யார் அனுப்புறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சா போதும்னு சொல்லிடுவாங்க. அப்போ பிரின்சஸ்க்கு வந்து ஒன்றும் புரியாது, ஏன் வந்து கொலை பண்ண வரவங்க வந்து இவங்க விடுறாங்கன்னு சொல்லிட்டு. கொலை பண்ண வந்தவங்களே வந்து ஷூக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க, நல்ல வேலை இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஷூ என்ன சொல்லுவாங்க, நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் பண்ண வேண்டாம், இன்டெலிஜென்ட்டாக அழகாக இருக்கிற பிரின்சஸ் தேங்க்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அசாசினும் பிரின்சஸ் தேங்க்ஸ் சொல்கிறப்போ ஷூ சொல்லுவாங்க, நம்ம ஒரு பிளான் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிடலான்னு சொல்லுவாங்க. ஷூவோட பாடிக்குள்ள நடக்குன்னு பார்த்தா ஷூவோ ஹீரோயின் பேசுவாங்க. ஷூ கேட்பாங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்க, அவங்களுக்கு அம்மன் விட்டுடலாமேன்னு கேட்குறப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, நம்ம சான்ஸை யூஸ் பண்ணி பிரின்சஸ் கிட்ட இன்னும் க்ளோஸாக பழகலாம் அப்படின்னு சொல்கிறப்போ ஷூக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிரும். ஷூ வந்து ஹீரோயினுக்கு மசாஜ் பண்ணிட்டு இது வந்து ரொம்ப நல்ல பிளான் சந்தோஷப்படுவாங்க. அப்படி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கப்போ வந்து ஹீரோயின் வந்து பிளானை யோசிச்சு பார்க்குறாங்க. கட் பண்ண அடுத்த சீனில் வந்து அந்த அசாசின் வந்து யார் வேலை கொடுத்தாங்களோ அவங்கள கூட்டிகிட்டு வராங்க. காட்டுக்குள்ளே வந்து காட்டுறப்போ அவங்க வந்து சூ இறந்து போன மாதிரி கிடக்குறாரு, ஃபேஸ் ஃபுல்லாக பிளட்டோடு இருக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே அங்கே வந்தவங்க வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க, இந்த சூ தானேன்னு சொல்லிட்டு. அப்படி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அசாசின் கேட்குறாங்க, ஓகே என்னோட பேரண்ட்ஸை வந்து காட்டுங்க, நான் வந்து அவங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறப்போ நீ ஏன் அவ்வளோ அவசரப்படுறேன்னு சொல்லிட்டு அந்த அசாசின் கிட்ட தப்பாக நடந்துக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து அசாசினை வந்து தூக்கிட்டு போயதுக்கப்புறம் 2 பேரில் ஒருத்தன் அசாசினை தூக்கிட்டு போயிடுறான் தப்பாக நடந்துக்கிறதுக்காக. இன்னொருத்தர் வந்து அதை பார்த்துட்டு இருக்கப்போ சூ வந்து அங்கேருந்து எஞ்சிக்கிறாங்க. தலையிலலாம் அந்த அம்பு குத்தி ஒரு பேர் தான் எழுந்திரிச்சு செகண்ட் இருக்கவனே டச் பண்ணி கூப்பிட்றாங்க. அவன் திரும்பி பார்த்த உடனே அங்கே இருக்க மற்ற பேரும் பார்த்தா 2 பேர் வந்து உண்மை சொல்லுன்னு ஒத்துக்குறாங்க. அந்த பொண்ணோட ரிலேட்டிவ்ஸ் எங்கே சொல்லாட்டினா அவங்களை கில் பண்ணிடுவேன்னு சொல்லி சூ மிரட்டுறப்போ நாங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடுவோம்னு சொல்லி 2 பேர் வந்து ஒத்துக்குறாங்க. இதை பார்த்து ரூயி வந்து நீ இது எப்படி பண்ணுன அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து சூ சொல்கிறாங்க, இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரிக் தான், உண்மையான ஏரோவெலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ஏரோவெலாம் வச்சு காட்டுறாங்க. அதாவது பொம்மை ஏரோவில் நம்ம ரியல் வேர்ல்ட்லேருந்து எடுத்து அவங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே ரூயி வந்து பிரின்சஸ் கிட்ட சொல்கிறாங்க, ஒரு அரெஸ்ட் இல்லாமல் அவங்களை கொலை பண்ணாமல் ஈஸியாக வந்து சூ வந்து ஈஸியாக அவங்களுக்கு கன்வெர்ஸ் பண்ண வச்சுட்டா, அதனால இப்போ எல்லாருமே சேஃபாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நடந்த விஷயம்லாம் கேட்டோன்னே பிரின்சஸ்க்கு யோசனையாக இருக்குது, நான் வந்து சூவை வந்து என்னோட அங்கிள் கிட்ட இருந்து சேவ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து சூவை வந்து கூட்டிகிட்டு வர சொல்கிறப்போ சூ வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சூவோட பாடிக்குள்ளே சூக்கு வந்து எப்படிலாம் க்ளோஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ சொல்லி கொடுத்தது கேட்டதுக்கப்புறம் சூ வந்து பாடி கண்ட்ரோல் எடுத்துட்டு பிரின்சஸ் கிட்ட போய் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பிரின்சஸ் சொல்கிறாங்க, என்னோட 6th அங்கிள் 6th லார்டு தான் வந்து உங்களை கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிறான், இப்போ என்ன பண்ணலான்னு இருக்குன்னு கேட்குறப்போ சூ வந்து எனக்கு ஆக்சுவலி உங்கள் கூட இருக்கும், அதனால நம்மளாம் ஒரே அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இது பார்த்த உடனே அசிஸ்டண்ட் வந்து சூ ஒழுங்காக பேசுங்கன்னு சொல்கிறப்போ உடனே சூ வந்து ஐம் சாரி நான் அப்படி கூப்பிடாது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே ஹீரோயின் வந்து சூவை விட அடிக்கிறாங்க. சூ அடிச்சுட்டு இப்படிலாம் பேசக்கூடாது, நீ வந்து உண்மையாக அவங்கள லவ் பண்ணுறீல, அதுக்கப்புறம் எதுக்கு வந்து இந்த மாதிரி சாரி மிஸ்டேக்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க.
இதுக்கப்புறம் ஷூ மரமாட்டிக்கு இப்போ தான் ஏறுது. ஏறினோடனே என்ன பண்ணுறாங்க, ஹீரோயின் வந்து ஷூவை வந்து தள்ளி விட்டுட்டு அவங்க பிளேஸை டேக் ஓவர் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்குள்ளே இளவரசி கேட்குறாங்க, உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்கிறேன்னு கேட்குறப்போ ஷூவோட பாடிக்குள்ளேருந்து ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப அழகான அறிவான உமனாக இருக்கிறீங்க, ரெஸ்பெக்டாகவும் இருக்கீங்க. என் இதயம் வந்து உங்களுக்காக விழுந்துருச்சு, உங்களுக்காக என்ன வேணால் இதயம் செய்யும்னு சொல்லி டைலாக்காக அடிச்சு விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஷூவாங்க. அதுவும் இல்லாமல் நான் உங்களுக்காக உயிரை கூட தர ரெடியாக இருக்கேன், ஆனால் என் ஸ்டேட்டஸ் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதெல்லாம் பார்க்காம இதயம் வந்து உங்களுக்காக விழுந்துச்சு. ஆனால் நீங்கள் இதயத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை பற்றி யோசிக்கலான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அப்போ என்னோட கேரக்டர் புரியும், என்னோட ஒர்க்கு புரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக நீ விட மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க. பிரின்சஸ் கேட்குறாங்க, இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்னு கேட்குறப்போ அது தெரியாது, இதுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் கிளாஸ் ஸ்டாட்டஸ்லாம் பார்க்கலன்னா எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஓகே, நான் ஹார்ட்டுக்கு மட்டும் செஞ்சு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சேர்ந்து பார்த்துக்கலாம், என்ன பண்ணாலும் உங்களுக்காக நிற்பேன், உங்களுக்காக இதயத்தை கூட கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், ஏன்னா என்னோட ஹார்ட் வந்து உங்களுக்கு விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டுருக்காங்க. பிரின்சஸ் மனசில் ஒரே பட்டர்ஃப்ளைஸாக பறக்குது. அதை விட ஷூ பாதிக்குள்ள ஹீரோயின் குதிச்சுட்டு இருக்காங்க. பார்த்து ஈஸியாக பிரச்சனை பொண்ணு விழுந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பிரின்சஸ் சொல்கிறாங்க, எனக்கு எவ்வளோ தைரியம் பார்த்தியா, எங்கிட்ட வந்து இப்படி பேசிட்டு இருக்க சொல்லி காசை கூப்பிட்டு பிடிச்சி சொல்கிறாங்க. பிரின்சஸ் என்ன பண்ணுறாங்க, ஷூவுக்கு வந்து அசிஸ்டன்ஸ்லாம் கூப்பிட்டு ஷூவை கூப்பிட்டு அடி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறம் பிரின்சஸ் வந்து ஒரே ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்காங்க, எப்படியோ உண்மையை சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஷூ பாடிக்கு உட்காந்து அடி வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ பிரின்சஸ் வந்து ஷூ பற்றி யோசிச்சுட்டு ரோயி கிட்ட போய் ஷூ கிட்ட வந்து கொஞ்சம் மெடிசன்ஸ்லாம் கொடுத்துட்டுவான்னு சொல்கிறாங்க. ஷூக்கு புரிஞ்சது அவங்க வந்து ஷூக்கு வந்து ஃபாலோ ஆகிட்டாங்கன்னு, ஆனால் எதுவும் யோசிக்காமல் போய் கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் ஷூவோட உடம்புல ஹீரோயின் இருக்கிறாங்க. பிரின்சஸ் வந்து மேலே அஃபெக்ஷன் இருக்கு, அவங்க பார்வையிலேயே எனக்கு தெரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு ஷூ வந்து எல்லாம் செஞ்சு மண்டி அதுக்கு மசாஜ் பண்ணி விட்டுருக்காங்க. இப்போ ரோஹி வந்து பரிசனை வந்து இது வந்து பிரின்சஸ் வந்து கொடுத்துட்டு வர சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயின் வந்து ஷூக்கிட்ட பத்தியாக கேர் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஷூ வந்து அசிஸ்டன்ட் கூட சொல்கிறாங்க, பிரின்சஸ் வந்து என் மேலே வந்து சாதி சொன்னாதான் நான் மருந்து அக்செப்ட் பண்ணிக்குவேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரோஹி முடிச்சதுக்கப்புறம் பிரின்சஸ் வந்து வெளியிலேருந்து உள்ளே வராங்க. பிரின்சஸை பார்த்தோன்னே ஷூ வந்து ஓடி வரங்கிற பேரில் எழுந்திரிச்சு விழுந்துடுறாங்க. விழுந்து எல்லாரும் பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. பிரின்சஸ்லாம் அவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக சிரிச்சுட்டு இருக்காங்க ஷூவை பார்த்து. இந்த ஷூ வந்து ஹீரோயினை பார்த்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்ச ஃபீலிங்கு ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து ஷூவோட பாடி கண்ட்ரோல் உங்களுக்கு என்னை பார்க்கணும்னு சொல்லி நானே வந்திருப்பேன்ல, ஏன் வந்து சொல்லாமல் வந்துட்டீங்கன்னு கேட்குறாங்க. பிரின்சஸ் வந்து அதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் நீ என் பக்கத்தில் மட்டும் இருந்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எங்கள் அசிஸ்டண்ட் வந்து ஷூவை வந்து வேலைக்கு பார்த்துட்டு ஒரு பொண்ணுங்க வராங்கன்னா எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு கவர் பண்ணிட்டு இருப்பாங்க, இவன் அடிவாங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஷூ அவங்க இருக்காங்க சமாளிச்சிடுறாங்க. அங்கேருந்து போயிடுறாங்க. பிரின்சஸ் பார்க்க போகிறாங்க. இப்போ பிரின்சஸ் வந்து எனக்கு வந்து வைன் ஊற்றி குடின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஷூ வந்து நார்மலாக வைன் ஊற்றி கொடுக்குறப்போ அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இவனுக்கு வந்து எப்படி செஞ்சு காமின்னு சொல்கிறாங்க. அசிஸ்டண்ட் வந்து முட்டி போட்டு பிரின்சஸ்க்கு வந்து வைன் கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் ஷூ வந்து அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஷூ ஊற்றுற ஒயினை வந்து கீழே ஊற்றிடுறாங்க. ஊற்றிட்டு அங்கே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. பிரின்சஸ் கேட்குறாங்க, என் முன்னாடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ கேட்குறப்போ ஷூ வந்து உங்களுக்கு நான் ஸ்பெஷலாக பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அங்கே மாக்டேல் பிரின்சஸ் கொடுக்குறாங்க. அது பிரின்சஸ் வந்து ஒரு வாய் குடிச்சு பார்த்து உண்மையாகவுமே நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு என்ன வேணும்னு கேட்குறப்போ உங்கள் குடிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரின்சஸ் வந்து ஷூவை வந்து கொஞ்சம் க்ளோஸாக இழுத்து வச்சுட்டு இப்போ சொல்லுன்னு கேட்குறப்போ ஷூவோட பாடிக்குள்ளேருந்து வந்து நல்ல சான்ஸ் எப்படியே கிஸ் பண்ணிடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஷூ வந்து அதாவது கேட்காம நான் வந்து நினைச்சிட்டு உங்களுக்கு எப்போவுமே நான் தான் அது மாதிரி பண்ணி தரணும்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து அசிஸ்டன்ட் வந்து திரும்பி நின்றுக்கிறாங்க. பிரின்சஸ் கேட்பாங்க, எப்போ என் கூட வைக்கிறான்னு சொல்லிட்டு அதுக்கு ஷூ சொல்லுவாங்க,
நான் எப்போவுமே உங்களுக்காக ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் அசிஸ்டன்ட் ரூயி வந்துட்டு என்னை பார்க்க மினிஸ்டர் சிங் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பிரின்சஸை கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே மினிஸ்டர் சிங் வந்துட்டு பிரின்சஸ்க்கு வந்து விஷ் கொடுப்பாங்க. அப்போது பிரின்சஸ் போயிட்டு நீங்கள் வந்து 6th லார்ட் புக் கேட்பாங்க. நீங்கள் எப்படி சீஃப் கேப்டனாக 6 மந்த்தாக இருக்கீங்கன்னு கேட்குறப்போ அதுக்கு மினிஸ்டரும் அது நான் ஒர்க் பண்ணதுக்காக நீங்கள் கொடுத்துருக்கேன் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. இப்போ பிரின்சஸ் கேட்பாங்க, நான் ஒரு 4 கேப்டன்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தேன்ல, அது ஏன் நீங்கள் மாற்றி விட்டீங்க, ரீப்ளேஸ் பண்ணி விட்டீங்கன்னு கேட்குறாங்க. மினிஸ்டர் நார்மல் ட்ரான்ஸ்ஃபர் தான், அவங்க ஹையர் பொசிஷனில் தான் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறப்போ பிரின்சஸ் ஹையர் பொசிஷன் தான், ஆனால் அதில் பவர் இல்லாமல் கொடுத்துருக்குறீங்க பார்த்தீங்க, நல்லா ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மினிஸ்டர் இந்த மாதிரி நாங்கள் எதுவும் வேணுமே பண்ண கிடையாதுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பிரின்சஸ் இந்த மினிஸ்டர் சிங் 6th லார்டுக்கு அனுப்பின லெட்டர்ஸ் எல்லாம் காமிச்சு நீங்கள் அவருக்காக ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு மினிஸ்டர் அப்பாவும் சிக்காமல் நான் நார்மல் ஒர்க் ரிலேட்டடாக தான் அனுப்பிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிரின்சஸ் என்னையும் இன்னும் ஃபூல் பண்ண பார்க்குறியா, பிரின்சஸ் நீ ஒத்துக்கலைன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு நட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கு மினிஸ்டர் நான் சீஃப் கேப்டன் என்னாலும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் ப்ரூவ் பண்ணுறாங்க. ஆனால் பிரின்சஸ் மினிஸ்டர் சிங்கை எல்லாரும் அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்போது மினிஸ்டர் சிங்குக்கு அங்கே இருக்கிற அசிஸ்டன்ட் ஃபைட்டர்ஸ்க்கு ஃபைட் போயிட்டுருக்கு. மினிஸ்டர் எல்லா அசிஸ்டன்ஸையும் அடித்து போட்டு பிரின்சஸை கில் பண்ணுறதுக்காக வருவாங்க. அட்டாக் பண்ணுற பார்த்தோட ஜூ பிரின்சஸை காப்பாற்றுன்னு சொல்லி முன்னாடி நின்றுவாங்க. அப்படி நிற்கிறப்போ பிரின்சஸ் ஜூவை பிடிச்சி கீழே இழுத்துருவாங்க. இப்போ பிரின்சஸ் கேட்பாங்க ஜூ கிட்ட, நீ வேணும்னே குறுக்கால விழுந்தான்னு கேட்குறப்போ ஜூ சொல்லுவாங்க, நான் உன்னை சேவ் பண்ணுறது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருக்குது பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் அசிஸ்டன்ட் ரூயி மினிஸ்டர் சிங்கை அட்டாக் பண்ணி பிடிச்சி வச்சிருவாங்க. இப்போ பிரின்சஸ் கேட்பாங்க, எப்போவுமே பேசுகிறேன்னு இப்பயே பேசாமல் இருக்கேன்னு கேட்குறப்போ ஜூக்கு எனக்கு தெரியல, உங்களை பக்கத்தில் பார்த்தோன்னா ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கேப்பில் ரூயி மினிஸ்டர் சிங்கை அடித்து வச்சுருவாங்க. இப்போ பிரின்சஸ் ஸ்வாட் எடுத்து சூக்கிட்ட கொடுத்து அவனை கொலை சொல்லுவாங்க. ஆனால் சூ யோசிச்சே நிற்பாங்க. வாங்க அடுத்த வீடியோவில் அவர் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க.